ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு MR.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான எடிட்டிங் டிப்ஸ் தான். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைன் கொடுத்துருப்பேன் ரெட் கலரில். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சரில் அவுட்லைன் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட யூடியூப் தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிக்சர் ஆட் பண்ணி அவுட்லைனோடு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளும் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிக்சர் வச்சுருக்கீங்கன்னா அந்த பிக்சரோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். நான் இப்போ இன்றைக்கி இந்த பிக்சர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன்னு வைங்க. இந்த பிக்சரோட ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்குது, அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறம் தான் நம்ம அவுட்லைன் வந்து கொடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ரிமூவ் பேக்ரவுண்ட் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வரும், remove.bg. லிங்க் வேணால் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட் வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பேஜில் இருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தால் அப்லோட் இமேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்லோட் இமேஜ். இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, நம்ம என்ன பிக்சரு வந்துட்டு அப்லோட் பண்ணணுமோ அந்த பிக்சரை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இந்த பிக்சர் நான் செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துட்டேன். பிக்சர் வந்து லோட் ஆகுது. ஸோ நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால ஸ்லோவாக லோட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்துருச்சு. ஸோ பிக்சரோட பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ சிம்பிள், டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் ஆயிடுச்சு. மேலே பார்த்தா தெரியும். ஓப்பன் கொடுக்குறேன். பிக்சர் வந்து டவுன்லோட் ஆகி பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா பிக்சல் லேப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா பிக்சர் எடிட்டர்னு சொல்லி ஒரு ஆப் வந்திருக்கும். பிக்சர் எடிட்டர், இந்த சிம்பிள் பார்த்துக்குங்க. இந்த ஆப் தான். இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி தான் வரும். அதில் டெக்ஸ்ட் வந்துட்டு ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டெலிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டெலிட் கொடுத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் போயிடும். நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது டெலிட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஃப்ரம் கேலரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரம் கேலரி கொடுத்து உங்கள் கேலரியிலேருந்து ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருந்த அந்த பிக்சரை வந்து லோட் பண்ணிக்கிங்க. லோட் பண்ணிவிட்டு கீழே ஓகே பட்டன் இருக்கும். நீங்கள் வேணால் இன்னொன்று மேலே பார்த்தீங்கன்னா என்ன சைஸில் வேணுமோ அது வேணால் நீங்கள் செட் பண்ணிவிட்டு கீழே ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு 4வது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, 2 ஸ்கொயர் இருக்க மாதிரி. அதை கிளிக் பண்ணி உங்கள் பிக்சரை டிரான்ஸ்பேரண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. டிரான்ஸ்பேரண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ டிரான்ஸ்பேரண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா 3வது சென்டரில் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் கால்டு ஸ்ட்ரோக். STROCK ஸ்ட்ரோக். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு ஆஃபில் இருக்கும், அதை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிங்கன்னா கீழே ஒரு 2 ஆப்ஷன் வரும். சரியா? ஒன்று நீங்கள் என்ன கலரில் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருக்கும். ரெட்டு, பிளாக்கு, ஒயிட் அப்படின்னு இருக்குது. கீழே இருக்க ப்ளஸ்ஸை கொடுத்து கூட நீங்கள் மேனுவலாக ஏதோ ஒரு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஒரு கலர் எடுத்துக்கலாம். நான் வேணால் பிங்க் வேணால் இப்போ கொடுக்குறேன்னு வைங்களேன். பிங்க் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன். அப்படியே அந்த ஸ்க்ரீன்லேயே கீழே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரோக் வித் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த அவுட்லைன் வந்து எவ்வளோ திக்காக உங்களுக்கு வேணும் அப்படின்னு, அடர்த்தியாக வேணும்னு சொல்லிட்டு அது 2 பாயிண்டில் இருக்குது. அதை அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சின்ன ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே ப்ளஸ் பண்ணும்போது ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் அந்த திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பிக்சரோட அவுட்லைன். பார்த்தாலே தெரியுதா? ஸோ இதை வந்து உங்கள் விருப்பம் போல் நீங்கள் செட் பண்ணிக்க. நான் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பாயிண்ட் வச்சுக்கிறேன், இல்லை 10 பாயிண்ட். செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே பட்டன் இருக்கும். பிக்சர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. கீழே ஒரு ஓகே இருக்கும். கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன் பக்கத்தில் ஒரு சேவ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. சேவை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அஸ் இமேஜ் கிளிக் பண்ணிடுங்க. இமேஜ் கொடுத்துட்டு சேவ் டு கேலரி அப்படின்னு கொடுத்துருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சர் விளம்பரம் இருக்க பேஜில் கடைசி ஓகே நான் சேவ் கொடுத்துருப்பேன், பார்த்தாலே தெரியும். சேவ் கொடுத்தேன், விளம்பரம் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கேலரியில் இமேஜஸ் ஓப்பன் பண்ணால் பிக்சர் சேவ் ஆயிடுச்சு. ஓகே, பார்த்தாலே தெரியும், பிங்க் கலரில் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவுட்லைன் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் எந்த தம்ப்நெயிலில் வந்துட்டு உங்களுக்கு இந்த பிக்சரை அப்லோட் பண்ணுமோ அங்கே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா இன்சர்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்சர்ட்டில் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிங்க. ஓகே, நியூ ஃபோட்டோ, ஏதோ ஒரு பிளாங்கான ஒரு ஸ்க்ரீன் வச்சுக்கலான்னு வைங்களேன். இந்த மாதிரி பிளாங்க் ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே, இதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்டிக்கரை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மேலே பார்த்தீங்கன்னா எமோஜிஸ்லாம் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு ப்ளஸ் பட்டன் வந்துடும். அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணால் உங்கள் கேலரிக்கு வந்துடும். இப்போ அந்த கேலரியிலேருந்து நீங்கள் எடிட் பண்ண அந்த அவுட்லைன் பிக்சரை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இங்கே வந்து என்ன தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுமோ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ பண்ண மெத்தடில் எது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.